என்னமா பண்ணிட்டு இருக்க? வெள்ளரி விதை போட்டுருக்கான். கொய்யா போட்டிருக்க, அதுக்குள்ளேயே வெள்ளரி விதை போட்டுருக்க. கொய்யாவுக்குள்ள வெள்ளரி போட்டுறான். வெள்ளரி இதே நல்லா இருக்கு, அதாச்சும் வெள்ளரியை போடுறான். அங்க ஒரு கொய்யா இருக்கு, இங்க ஒரு கொய்யா இருக்கு. அந்த இடையில வெள்ளரி விதை போடுறான். வெள்ளரிக்காய் உங்களுக்கு லாபமா தெரியுதா, கொய்யா லாபமா தெரியுதா? வெள்ளரிக்காய் தான் நல்ல லாபம். கொய்யா ஒரு வருஷம் கழிச்சு வரும். இது 40 நாள் 45 நாள் வந்துடும். அதனாலதான் வெள்ளரி போடுறோம். இது சீக்கிரத்துல வந்துடும் 45 நாள்ல. அது ஒரு வருஷம் ஆகும், அதனால இதை கூட போடுறோம். இது அப்புறம் பெருசாகவும் அப்புறம் இதை நிப்பாட்டிக்கலாம். கொய்யா உங்களுக்கு எப்படி இருக்கு, ரேட் எப்படி போகுது? வெள்ளரிக்காய் அப்படி போகுது. கொய்யா வந்து 40 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்குவாங்க. அது வந்து நான் 5 நாள் கழிச்சு கொடுங்கண்ணா. இது வந்து ட்ரெயிலி கொடுங்கன்னா நல்லா காசு. 1 கிலோ 60 ரூபா 70 ரூபான்னு விற்குது. அதனால வெள்ளரியத்தை போட்டு நாங்கள் மகசூல் எடுத்துருக்கோம். பழமா பறிச்சு போவாங்களா, காயா பறிச்சு போவாங்களா? காயாத்தான் பறிச்சுட்டு போவான். அது என்ன ரேட்டு கொடுக்குறாங்க? 40 ரூபா 50 ரூபான்னு வாங்கிட்டு போய் அங்கே 60 70 ரூபான்னு அவங்க விற்பாங்க. பழமெல்லாம் எடுத்து போக மாட்டாங்களா? பழம் வந்து வேணாம்ன்றாங்க. இப்போ வெள்ளரி எப்படி ரேட்டு போகுது? வெள்ளரி பிஞ்சு நல்லா வாங்குறாங்க. இப்போ பெருசாக இருந்தாலும் வாங்கிடுவாங்க. விதைக்கு போட்டாலும் விதையும் வாங்குறாங்க. ஒரு விடி 1000 ரூபா விற்கிது. பழமா போட்டோம்னா ஒரு விடி 1000 ரூபாயா? எவ்வளோ போகுது? 1000 ரூபா போகுது ஒரு விடி விதை. ஒரு படி விதை? ஆமாம், கிலோ கிடையாது. படி கணக்கு 1000 ரூபா. இந்த மாதிரி பிஞ்சா இருந்தா 1 கிலோ 60 ரூபா 70 ரூபா விற்குது. விதைக்கு போட்டா 1000 ரூபா விற்குது விதை. பெரிய காயா இருந்துச்சுன்னா பெரிய காயை போனா அது ஒரு ரேட்டு விற்குது. கொய்யா லாபமா இருக்கா, வெள்ளரிக்காய் லாபமா? வெள்ளரிக்காய் தான் நல்ல லாபம். இது ட்ரெயில பிடுங்கிடுவான். கொய்யா வந்து 4 நாள் கழிச்சு 5 நாள் கழிச்சு பிடுங்குவான். அது வச்சு அது வந்து இல்லை. இதே நல்லா வியாபாரம் ஓடுது. நல்லா வெள்ளரிக்காய் போடலாம். நல்லா வெள்ளரிக்காய் காசு, நல்லா காசு. ட்ரெயிலு பிடுங்குறோம்ல, அது வச்சு நல்லா காசு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.